ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்ச் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கு சந்திர பகவான் குருவோட சேர்ந்து குரு சந்திர யோகத்தோட அமைஞ்சிருக்கிறாரு. கால சர்ப்பதோஷ நிலையில இருக்கக்கூடிய கிரக அமைப்பில் இன்னைக்கு ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரனும் குருவும் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம். சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை மேஷராசி அன்பர்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் மற்றும் பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்துவதற்கும் ஏற்ற நாளாக அமைகிறது. பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இன்று முடிந்தவர்கள் தங்கம் வெள்ளி வாங்குவது மிகவும் விசேஷம். இன்றைய நாள் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் அலைச்சல் நிறைந்த நாளாக இருக்கும். தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கஜகேசரி யோகம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதனும் சனி மற்றும் சூரியனுடன் சஞ்சாரம் ஆகையினால் இன்றைய நாளில் உங்களுக்கு குபேர யோகம் காத்திருக்கிறது. புதிய விஷயங்களை பேசுவது மற்றும் வேலையில் விண்ணப்பம் செய்வது, நபர்களை சென்று சந்திப்பது நன்மையை தரும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதளவில் நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். இன்றைய கிரக சஞ்சாரங்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு சாதக நிலையிலேயே அமைந்திருக்கிறது. உங்களினுடைய முக்கிய நபர்களை சென்று சந்திப்பது மற்றும் முக்கிய முடிவுகளை எடுப்பது மாலை நேரத்தில் செய்ய இந்த நாள் நல்ல நாள். கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும் விரயஸ்தானத்தில் இருப்பதனால் விரய செலவுகள் காத்திருக்கிறது. மேலும் இன்றைய நாளில் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் செவ்வாய் ராகுவினால் கடகராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலும் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகும். இன்று மருத்துவ செலவுகள் இவர்களுக்கு உண்டு. தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று ராசிநாதன் சூரியன் மற்றும் சனி சுக்கிரனுடன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் இவர்களுக்கு சற்று செலவுகளை அதிகமாக கொடுக்கும். எதிர்பாராத செலவுகள் மனதில் சின்ன குழப்பங்களையும் கொடுக்கலாம். லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குருவுடன் சேர்ந்திருப்பதனால் ஒரு விதமான ஒரு மன நிம்மதி கிடைக்கும். காலசர்ப்ப தோஷ நிலையில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரத்தில் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு மன கிளேசங்களும் மன குழப்பங்களும் வந்து போகும். புதன்கிழமையான இன்று பள்ளி கொண்ட பெருமாளை வணங்கலாம். கன்னிராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் கன்னிராசி அன்பர்களுக்கு சில அலைச்சல்களும் ஒரு சில வித மன குழப்பங்களும் இருக்கும். அலுவலக வேலைகள் மற்றும் மற்ற வேலைகளில் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் இன்றைய நாளில் உங்களுக்கு செலவுகளை அதிகம் கொடுப்பார். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் சற்று மன சஞ்சலங்கள் வந்து போகலாம். இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்களின் சந்திப்பு மனதில் நிம்மதியை தரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு நல்ல சிறந்த நாளாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மன அமைதி பெறும். இன்று உங்கள் நண்பர்களின் உதவி உங்களுக்கு பெரிய உறுதுணையாக அமைகிறது. இன்றைய நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு கடன் கொடுப்பது, கடன் வாங்குவதை தவிர்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு விசாகம் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் இவர்களுக்கு இன்றைய நாளில் சில வீண் அலைச்சல்களையும் மற்றும் வீண் பழி சுமத்தலும் வந்து சேரும். சற்று எல்லாத்திலையும் கவனத்துடன் இருப்பது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் இன்று பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போகும். புதன்கிழமை இன்று மகாவிஷ்ணுவை வணங்கலாம். தனுசு ராசி அன்பர்கள் இன்று குருச்சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது. காலசர்ப்ப தோஷத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் சற்று மன சஞ்சலத்தை கொடுக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் சந்திரனும் சேர்ந்து இருப்பதனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு சற்று எல்லா விதத்திலையுமே இன்று மன சந்தோஷங்களும் பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மன நிம்மதியும் பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பகல் நேரம்
நல்ல செய்திகள் வர வாய்ப்புகள் உண்டு. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிதானித்து ஒரு சில முடிவுகளை எடுத்தால் இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக புதிய வேலை வாய்ப்புகளும் மற்றும் புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும். ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிக்கும். இன்று மகர ராசி அன்பர்களுக்கு பல நாட்களுக்கு பிறகு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டு. பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சுமை அதிகரிக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளில் இன்று உங்களுக்கு மனதில் சின்ன சின்ன பய உணர்வும் குழப்பங்களும் வந்து போகலாம். இன்று கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த பண கஷ்டம் மற்றும் கடன் பிரச்சனை தீர நண்பர்களின் உதவி கிடைக்கும். மாலை நேரம் சாதகமானது. மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. சனி பகவானும் சூரிய பகவானும் ஜென்மத்தில் இருப்பது கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சைகள் போன்றவற்றில் மனதில் சின்ன பய உணர்வை கொடுக்கலாம். பொருளாதார சிக்கல்களும் மற்றும் வீண் செலவுகளும் உண்டு. 4ஆம் இடத்தில் குரு சந்திரன் இணைந்திருப்பது பூமி சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை பார்க்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மனதிற்கு நிறைவும் மற்றும் நண்பர்களின் சந்திப்பு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். கிரகங்களின் சேர்க்கை பற்றி விளக்கம் தேவை. அதன் சாதக பாதக பலன்கள் எப்படி அறிவது? அதாவது கிரக சேர்க்கை அது இன்னைக்கே நீங்க பார்க்கலாம். மீனத்துல சூரியன், சனி, சுக்கிரன். இந்த பக்கம் கேந்திரத்துல மிதுனத்துல எடுத்துனீங்கன்னா குரு, சந்திரன். அடுத்தது கும்பத்துல எடுத்துனீங்கன்னா புதன், செவ்வாய், ராகு. இந்த கிரக சஞ்சாரங்கள் நல்லதா அப்படின்னு கேட்டீங்கனாலே இப்ப இருக்கிற சஞ்சாரமே நல்லா இல்ல. ஸோ இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சின்ன அறிமுகம் அப்படின்னு கேட்டாரு. கிரக சேர்க்கைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ நீங்க நம்ம மனிதர்களே எடுத்துக்கோங்க. ஒரு குடும்பத்துல ஒரு வீட்ல வந்து ஒருத்தர் மட்டும் இருந்தா எப்படி இருக்கும்? அதே 2 பேரோ 3 பேரோ இருந்தா ஒரு பலம். அப்ப ஒரு அப்பா, அம்மா, அவரினுடைய பிள்ளைகள் இவங்க இருக்கும் பொழுது எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இருந்தா அது ஒரு மிகப்பெரிய பலம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சுப கிரகங்களினுடைய சேர்க்கை. அப்போ குரு சந்திரன் சேர்ந்தால் அது ஒரு மிகப்பெரிய பலம். ஒரு யானையும் சிங்கமும் சேர்ந்தாற் போல. இதோட நமக்கு சுக்கிரனும் சேர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? குருவும் சுக்கிரனும் பகை. அப்ப குரு சுக்கிரன் பகையோட சந்திரனும் சேர்ந்தால் அது முழுமையான பலனை நமக்கு கொடுக்காது. அப்போ குரு சந்திரனோட யார் சேர்ந்தால் நமக்கு பலம் அப்படின்னா புத பகவான் சேர்ந்தால் நல்ல ஒரு பலம். ஸோ புதன், சந்திரன், குரு இவங்களோட சுக்கிரன் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல யோகத்தை அது கொடுக்கும். ஸோ புதன் இல்லாமல் இப்ப சந்திரனும் குருவும் சேர்ந்திருக்கிறாங்க. இப்ப சந்திரன் குருவோட செவ்வாய் சேர்றதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சந்திர மங்கள யோகம், குரு சந்திர யோகம் இப்படியும் நம்ம சொல்லலாம். இப்ப குருவும் சூரியனும் சேர்ந்திருந்தால் அது அது குரு ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி இந்த யோகங்கள்லயே பலவிதமான வகைகள் வந்து உண்டு. இந்த கிரக சேர்க்கை மூலமாக வரக்கூடியதுதான். அசுப கிரகங்களின் சேர்க்கை. சூரியன், சனி, செவ்வாய் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப ஏப்ரல் 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா கரெக்டா செவ்வாய் வந்து மீனத்துல போய் உட்கார போறாரு. அப்போ செவ்வாய் ராகு இருந்தாலே இப்ப போர் இருக்கு. சனி வீட்டுல கும்பத்துல உட்கார்ந்துருக்கிறது. இப்ப நம்ம செவ்வாய் போய் மீனத்துல சூரியன் சனியோட சேர்ந்து உட்கார போறாரு. இது ஒரு நல்ல காம்பினேஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த 1 மாத காலத்திற்கு அது நல்ல காம்பினேஷன் கிடையாது. சித்திரை மாசம் இருக்கிற வரைக்கும். ஸோ போர் நின்றுமா அப்படின்னீங்கன்னா இந்த கிரக சஞ்சாரங்கள்ல நிக்காது. ஆனால் நமக்கு தொல்லை இல்லை. அப்படின்னு நாம டெய்லியே நம்ம ஏதாவது ஒரு பிரார்த்தனை தெய்வத்திட்ட நம்ம வேண்டிக்கணும். பெரிதளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. இருந்தாலும் உலக அளவில் மக்கள் நிம்மதியா இருப்பாங்கன்னா இல்ல. ஒரு பய உணர்வோடயே இருக்கணும். அது இந்த சூரியன், சனி, செவ்வாய் கேந்திரத்துல உட்காரும் போது அது பண்ணும். இப்போ புதனும் ராகுவும் சேர்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இருக்கார் கும்பத்துல. மகா மோசமான ஒரு காம்பினேஷன். இந்த புதனும் ராகுவும் ஒரு பயத்தை கொண்டு கொடுக்கும், தூங்க விடாது. இப்போ கும்பராசிக்காரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
இந்த புதனும் ராகுவும் சேர்ந்திருக்கனால தூங்க முடியாது. போட்டு ஏதாவது ஒரு கொடசலை குடுத்துட்டே இருப்பாரு. நல்ல வேளை புதனும் செவ்வாயும் மாறிடுறாங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும். ஸோ காம்பினேஷன்லயே ரொம்ப நம்மள வந்து தொந்தரவு பண்ணி, ரொம்ப ஒரு பைத்தியக்காரனா அலைய விடுறதுன்னா, சந்திரன், ராகு. அதே மாரி புதன், ராகு பய உணர்வை கொடுக்கும். இதிலே நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சந்திரன், கேது ஞானம் எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்றது. இது என்ன? அது என்ன? ஆராய்ச்சி பண்றது. அந்த மாதிரி. ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங். அண்ட் காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ்ல ஒரு மனிதனினுடைய குணாதிசயங்கள் என்ன? இதையும் சொல்லலாம். இந்த கிரக சேர்க்கைகளை பத்தி நம்ம இன்னும் வர இருக்கிற நாட்கள்ல பேசலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.